ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சன் டிவியில் அடுத்தடுத்து புது புது சீரியல்கள் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஓடிட்டுருக்க சீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எண்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு சீரியலும் எண்டாச்சு, அடுத்து இன்னொரு சீரியலும் எண்டாக போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். புது சீரியலோட ப்ரமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு ப்ரமோ தான், நல்லா இருந்துச்சு ப்ரமோ பார்த்த உடனே. துளசி அப்படிங்கிற சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சம்யுக்தா இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது மெயின் லீடாக தான் இவங்களுமே பண்ணுறாங்க. டபுள் ஹீரோயின் ரோல் மாதிரின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஹீரோயினாக பண்ணுறது வந்து ஸ்ரவா தான் பண்ணுறாங்க. இன்னொரு ஹீரோயினாக வந்து சம்யுக்தா பண்ணுறாங்க. சம்யுக்தா பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க, முத்தழகு அப்படிங்கிற சீரியல். ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அவங்களோட கேரக்டர் பார்க்குறதுக்குமே. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரவா வந்து ஆல்ரெடி ஈரமான ரோஜாவை சீசன் 2 வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தெலுங்கில் ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வெப் சீரிஸ் எல்லாமும் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இப்போது ஸ்ரவா துளசி அப்படிங்கிற சீரியலில் மெயின் லீடாக ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அக்கா தங்கச்சிகள் 2 பேருமே ஒரே மாதிரியே சாரீ லுக்கு எல்லாமே, காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே போட்டு வந்து நிற்கவும், ஒரே மாதிரியே இருக்கிறீங்களேடி, மாப்பிள்ளை நாளைக்கு எப்படி கிடைக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லவும், ஒரே மாதிரியே பாரு, ஒரே மாப்பிள்ளையாக பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்கிறாங்க. அதாவது சம்யுக்தா கேரக்டருக்கு ஸ்ரவா கேரக்டர் வந்து அக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கதைக்களமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சன் ஃபேமிலியில் புதுசாக இணைஞ்சிருக்க ஒரு ஃபேமிலி துளசி.